உவமையும் கருத்தும் 24 திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. உவமையும் கருத்தும் 24 ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும். இந்த உவமையை சிவப்பிரகாசம் எனும் நூலின் 88வது திருப்பாடலில் அருள் திரு உமாபதி சிவம் கையாளுகிறார். உவமையை முழுமையாக காண்போம். ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவே. உவமை என்ன சொல்லுகிறது? சூரிய ஒளியின் முன்னால் இருள் நில்லாது, ஆனால் இருள் இல்லாமலேயே போய்விடுவதில்லை. அதாவது சூரிய ஒளியின் முன்னர் இருள் முனைத்து நில்லாதே அன்றி அது இல்லாமலேயே போய்விடுவதில்லை. இதுவே இந்த உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? இந்த உவமை விளக்குவது போலத்தான் முத்தியில் ஆணவத்தின் நிலை உள்ளது. சூரிய ஒளியின் முன்னர் இருள் போல முக்தி பெற்ற ஆன்மாவினிடத்து ஆணவத்தின் மறைப்பாற்றல் முனைத்து தோன்றாது. இவ்வாறு ஆணவ மலத்தின் ஆற்றல் முனைப்புறாமல் இருப்பதையே முத்தியில் மலம் அழிகிறது, ஆற்றல் ஒடுங்குகிறது என்றெல்லாம் கூறப்படுகிறது. எனவே ஆணவத்தின் நித்திய தன்மை என்றும் அழிவதில்லை. இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சிவப்பிரகாசம் எப்படி கூறுகிறது தெரியுமா? அழிந்திடும் பாசம் எண்ணின் நித்தமென்று உரைத்தல் வேண்டாம், அழிந்திடாது எண்ணின் ஞானம் அடைவது கருத வேண்டாம். அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது. ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவே என்று ஸ்ரீ உமாபதி சிவம் தனது சிவப்பிரகாசம் என்னும் நூலின் 88வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். மலம் அறிவோம், திருவருள் உணர்வோம், சிவானந்தம் நுகர்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.